ஆர்டிஸ்ட் கிடைச்சு அவங்கள்ட்ட இருந்து பொம்மை வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு பொம்மைக்காக நம்ம கெஞ்சுவோம். லிட்ரலி அந்த பொம்மை நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா ரொம்ப அழகான பொம்மைகள் கிடைக்கிறது வந்து ரொம்ப சவாலான விஷயம். உங்களுக்கு பிள்ளையார்னா அவ்வளோ பிடிக்குமா மேம்? ஆனால் பிள்ளையாருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப ஆசையாக உட்கார்றாரு. சிநேகிதி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான வீட்டுல இருக்கோம்னே சொல்லலாம். நான் பார்த்து வியந்த விஷயத்த நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். டைரக்டர் சங்கர் சாரோட மூவிக்கு ஈக்குவலா இவங்க வீட்லயுமே அவ்வளோ கொலுபொம்மைகள் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ரொம்ப நிறைய கொலுபொம்மைகள் இருக்கு. நிறைய கொலுபொம்மைகள்னா எப்படி? ஒரு 500-1000 கொலுபொம்மைகள் இருக்குமா அப்படின்னு கேக்குறீங்களா? 500 இல்ல, 1000 இல்ல, கிட்டத்தட்ட 7000 கொலுபொம்மைகள் இங்க இருக்கு. இந்த வீட்ல அந்த 7000 கொலுபொம்மைகளை பற்றிய வரலாறை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ். எல்லாருமே பொதுவா ஒரு 7 அடுக்கு 9 அடுக்கு அப்படின்னு கொலு வைப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ணணும் அப்படின்னா ஒரு 11 அடுக்குல வைப்பாங்க. நிறைய பொம்மை அதுல இருக்கும். ஆனா எப்படி மேம் இவ்வளோ அடுக்குல ஒரு கொலு பொம்மைகள் 7000 கணக்கான பொம்மைகள் உங்ககிட்ட இருக்கு? இந்த பிரம்மாண்டமான ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு மேம்? ஆக்சுவலி நீங்கள் இன்ட்ரோவில் சொன்னீங்க இல்லையா, சங்கர் படத்துக்கு இணையா பிரம்மாண்டம்னு. ஒரு முறை அந்த மாதிரி ஒரு பேப்பர் ஆர்டிக்கிளில் கூட அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. பிரம்மாண்டம்னு மக்களுடைய எதிர்பார்ப்பும் வருஷத்துக்கு வருஷம் கூடிட்டே போகுது. நாங்கள் நிறைய இது 15வது வருஷ கொலு அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் நிறைய கற்றுக்குறோம். அதனால இன்னும் அடுத்த கட்டம்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் புதுசான பொம்மைகள் இருந்தால் தான் அழகாக இருக்கும் அப்படின்னு சேமிப்பு அப்படி ஆகி தான் இன்னைக்கு 7000 பொம்மைகள் சேர்ந்து போச்சு. மேம் வீடு ஃபுல்லாக நிறைய கொலு பொம்மைகள்லாம் இருக்கு, இல்லை விதவிதமான பொம்மைகளுமே இங்கே இருக்கு. இந்த பொம்மைகள்லாம் நீங்கள் நேரடியாக போய் வாங்குவீங்களா இல்லை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா? ஆன்லைன்கிற வேலையே எனக்கு இதில் வந்து உடன்பாடு இல்லை. நான் இன்னும் சொல்லப்போனால் நிறைய கடைகளுக்கு போய் என்னென்ன மாதிரி பொம்மைகள் தயாராகுதுங்கிறது இந்தியா ஃபுல்லாக நிறைய இடங்களுக்கு போய் பார்க்குறேன். ஆனால் நான் பர்பஸாக நான் எல்லார்கிட்டேயும் நான் ஒரு சஜஷனாக சொல்கிறதே, கொலு பொம்மைகள் வாங்கும்போது மட்டும் நேரில் போய் அந்த பொம்மையோட முக லட்சணம் எப்படி இருக்குது, அது வந்து பேப்பர் மெஷில் செஞ்சுருக்காங்களா, கிளேலையா, வெயிட் எப்படி இருக்குது, அது வந்து என்ன மாதிரி பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க, லைஃப் வருமா, எல்லாமே நீங்கள் பார்த்து வாங்குங்கன்றது தான் என்னோட சஜஷன். ஆனால் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இங்கே தான் தயாராகுது, வெளிநாட்டில் தயாராகாது. இங்கேருந்து தான் ஆன்லைனில் தான் அவங்க ஷாப்பிங் பண்ணி ஆகணும். ஸோ முடிஞ்சவங்க நேரில் வாங்கணுன்றது தான் என்னோட ஆசை. அதனால் நான் வாங்கினது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 இல்லை 10 பொம்மை வந்து ஆன்லைன்னு ஒரு ஷாப்பிங் கிடையாது. நான் ஃபோட்டோ பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருக்குன்னு அந்த சப்ளையர்கிட்ட சொல்லி வேணால் வாங்கியிருப்பேன். பட் எல்லா பொம்மைகளும் நேரில் போய் நான் பார்த்து தொட்டு பார்த்து ரசித்து வாங்கினது தான். ஓகே மேம், நீங்கள் நேராக போய் எந்த இடத்துல போய் கொலு பொம்மைகள்லாம் வாங்கிட்டு வரீங்க? உங்களோட ஸ்பாட் அப்படின்னா அது எது? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியா ஃபுல்லாக நிறைய சப்ளைஸ் இருக்காங்க, சூப்பராக பண்ணுறவங்க இருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த வீட்டு கொலுவில் பிள்ளையார் கான்செப்ட் ஒன்று பார்ப்பீங்க. அந்த கான்செப்டில் இருக்கிறதெல்லாம் கஸ்டமைஸ்டாக பண்ண சொன்னது. இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண சொல்லி அவங்க ஹேண்ட்மேடாக பண்ணது. அந்த மாதிரி நான் நிறைய பொம்மைகள் செய்ய சொல்லி வாங்கினது இருக்குது. பிள்ளையார் ரூமில் பார்த்தீங்கன்னா நிறைய பொம்மைகளை நான் செய்ய சொல்லி அதை வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு கேட்டு. சில பொம்மைகள் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு நிறைய பொம்மைகள் 50, 100, 1000லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு 5 செட்டு தான் பண்ணுவாங்க. அந்த 5 செட்டுலேருந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது ஒரு சேலஞ்சாக இருக்கும். அந்த ஆர்டிசன்ஸ் கூட நமக்கு ஒரு நல்ல ஒரு ரேப்போர்ட் இருந்து, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்து, நம்ம அந்த பொம்மைகளை வந்து ரொம்ப நேசிக்கிறோம், அதை வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு, நம்மளோட அந்த குவாலிட்டி அதெல்லாம் புரிஞ்சுதுன்னா அவங்க நமக்கு அந்த பொம்மைகளை கொடுப்பாங்க. ஸோ நல்ல ஆர்டிஸ்ட் கிடச்சி
அவங்கள்ட்டேருந்து பொம்மை வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த பொம்மைகள்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்டிஸ்ட், இது வந்து கடையில் கிடைக்காது. ஒரு பர்டிகுலர் ஆர்டிஸ்ட் வந்து அது அவர் தயார் பண்ணது. அவர் 70+ இயர்ஸ் ஏஜ் வந்து 70 வயசுக்கு மேலே ஆனதுனால அவங்க குடும்பத்தில் நீங்கள் இனிமேல் சிரமப்படாதீங்கன்னு நம்ம ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி தான் பண்ண சொல்லி வாங்குகிறோம். அதுவும் கூட நான் நேரடியாக பேச முடியல. அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு ஒரு இருப்பாங்க இல்லையா, அவங்கள பிடிச்சி அவங்கள்ட்ட நம்ம சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஒரு பொம்மைக்காக நம்ம கெஞ்சுவோம் லிட்ரலி. அந்த பொம்மை நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா ரொம்ப அழகான பொம்மைகள் கிடைக்கிறது வந்து ரொம்ப சவாலான விஷயம். அதனால் அதுக்கு மெனக்கடல் அதிகம். தேடி தேடி வாங்கணும். ஆமாம் மேம், உங்கள் வீட்டில் பாதிக்கு மேலே கொலுபொம்மையா பிள்ளையார் தான் இருக்கான்னு சொல்லலாம். உங்களுக்கு பிள்ளையார்னா அவ்வளோ பிடிக்குமா மேம்? எனக்கு ஆக்சுவலி மதுரை மீனாட்சி தான் ரொம்ப இஷ்டம். ஆனால் பிள்ளையாருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப ஆசையாக உட்கார்றாரு. நாங்கள் வந்து இந்த வீட்டுக்கு வந்து 2010 நாங்கள் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணோம். அந்த சமயத்தில் வீட்டுக்கு வந்த கிஃப்ட் எல்லாமே பிள்ளையாராகவே தான் வந்தது. அப்புறம் அந்த வருஷம் எங்களுக்கு வந்து கொலு வைக்க முடியல. 2011 அதுதான் முதல் கொலு. அந்த கொலு அதுக்கு முன்னாடி பிள்ளையார் சதுர்த்தி வரும் இல்லையா, அப்போ நம்ம களிமண் பிள்ளையார் வைக்கும்போது கூடவே இந்த வந்த கிஃப்ட் எல்லாத்தையும் வச்சோம். இந்த வந்திருக்கிற எத்தனை பிள்ளையார் இருக்கோ ஒன்று ஒவ்வொரு மாதிரி இருந்தது. அதை அசம்பிள் பண்ணி பார்க்கும்போது நம்மள்ட்டையே 50க்கு மேலே இருக்கே பிள்ளையார் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்தது. அதுலேருந்து தான் என் கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆனது. இந்த கலெக்ஷனை வந்து பக்கத்தில் அக்கம் பக்கத்து குழந்தைகள்லாம் வந்து பார்த்துட்டு இது ரொம்ப அழகாக இருக்குது ஆண்டின்னு சொன்ன உடனே நம்ம இதை ஏன் கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து அப்புறம் நாங்கள் ஒன்று ஒன்றா வாங்க ஆரம்பித்தோம். அப்புறம் 1008 சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ளே ஒரு வைராக்கியம் எடுத்துக்கிட்டு நாங்கள் சேர்த்தோம். ஒரு வருஷத்துக்குள்ளார சேர்த்து முடித்தோம். அப்புறம் எங்கே போனாலுமே தனியாக கிடைக்க மாட்டேங்குதுன்ற ஒரு நிலைமை வந்தது. அதாவது எனக்கு என்ன ஆசைன்னா ஐடென்டிக்கல் பீசஸ் இல்லாமல் சேர்க்கணும், ஒரு மாதிரி இன்னொரு பிள்ளையார் இருக்கக்கூடாது அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றது ஆசை. ஆனால் அந்த மாதிரி கிடைக்கல. ஏன்னா 1000 சேர்த்ததுக்கப்புறம் எங்கே பார்த்தாலுமே என்கிட்ட இருக்கிறதாவே இருந்தது. அப்போது நாங்கள் என்ன பண்ணோன்னா கஸ்டமைஸ்டாக பண்ணுவோம் அப்படின்னு ஆர்டிசன்கிட்ட சொல்லி நம்ம வந்து இப்போ ஒருத்தர் வாக்கிங் வந்து ஒரு டாகை கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னா அது மாதிரி பிள்ளையார் இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு ரக்ஷாபந்தன் ஃபங்க்ஷன் வருதா, ஒரு பிள்ளையாருக்கு ஒரு சிஸ்டர் இருந்து ராக்கி கட்டினா எப்படி இருக்கும், இப்படிலாம் யோசித்து நாங்கள் கஸ்டமைஸ்டாக அப்பப்போ என்னென்ன நிகழ்வு வருதோ அதெல்லாம் நாங்கள் பிள்ளையாராக செய்ய சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டோம். எஸ் மேம், நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பிள்ளையாருமே ஒவ்வொரு கெட்டப்பில் இருக்காரு. ஸ்டைலாக இருக்கிறாரு, ஸ்மூத்தாக இருக்காரு, கூலாக இருக்காரு, ஃபயராக இருக்காரு. அந்த மாதிரி எல்லா கெட்டப்லையுமே பிள்ளையாரை பார்த்தோம் இங்கே. மேம், 7000 பொம்மைகள் வாங்குறது பெரிய விஷயம் தான். ஆனால் அதை விட பெரிய விஷயம் 7000 பொம்மைகளை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு. இங்கே இருக்கிற பொம்மைகளை நீங்கள் எப்படி மேம் மெயின்டைன் பண்ணுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலி மெயின்டெனன்ஸ் அப்படின்னா பொதுவாக வந்து பொம்மைகள் எல்லாம் பேக் பண்ணி ஒரு காட்டன் பாக்ஸில் போட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நவராத்திரி டைமில் மட்டும் ஓப்பன் பண்ணி டஸ்டிங் பண்ணி வைப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் 7000 பொம்மையை அப்படி நம்ம பேக் பண்ண முடியாது. இன்னொன்று நடுவில் நிறைய பூஜைகள் பண்ணுவேன். அந்த டைம்லேயும் இந்த பொம்மைகளை எடுத்து யூஸ் பண்ணுவேன். அதனால் நான் வந்து பேக்கிங்லாம் பண்ணுறது கிடையாது. செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய ஸ்டோரேஜுக்காக ஒரு ஸ்பேஸ் வச்சுருக்கேன். அங்கே கொண்டு போய் எல்லா பொம்மைகளையும் வச்சுருவேன். அப்படி தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். மேம், இப்போ இந்த 7000 பொம்மைகளை எவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்க? கிட்டத்தட்ட இதோட விலை மதிப்பு அப்படின்னா எவ்வளோ சொல்லுவீங்க? இது கொஞ்சம் சென்சார் தான். இது வந்து விலை மதிப்புன்றது ஆக்சுவலி வெளியில் ரொம்ப எக்ஸிபிட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து அவங்களோட விருப்பத்துக்காக எனக்கு இது பிடிக்குது. சில பேருக்கு நகைகள் பிடிக்கும் பெண்களுக்கு, சில பேருக்கு புடவைகள் பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லையா. எனக்கு வந்து என்னென்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு 25th வெட்டிங் ஆனிவர்சரி அப்போ அவர் வந்து ஒரு டைமண்ட் செட்டு வாங்கி கொடுத்தப்போ கூட நான் என்ன சொன்னேன்னா இந்த அமௌண்ட்டு அது கொஞ்சம் லேக்ஸ் அது. ஸோ அந்த லேக்ஸுக்கு எனக்கு பொம்மை வாங்கி கொடுத்துருந்தா நல்லா இருக்குமேன்னு தான் நான் சொன்னேன். அதனால் வந்து இதுக்கு நான் மதிப்பே போட்டதில்லை. ஆக்சுவலி நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்கிட்ட ஆன்சர் இல்லை. ஏன்னா நான் ஓவர் த இயர்ஸ் சேர்த்தேன், எவ்வளோன்னு நான் கணக்கும் வச்சுக்கல. அதனால் எனக்கு இது தெரியலம்மா. கணக்கு பார்த்தா ரைடு வந்துடும் போல. இதுதான் உங்களோட தம்ப்நெயில் டைட்டிலா? சரி, ஓகே மேம். இங்கே இருக்கிற கொலுபொம்மை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். இங்கே வந்து சிவனுக்காக ஒரு தீம் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து சிவனும் பார்வதியும் திருமண கோலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி எல்லா சிவஸ்வரூபங்களையும் வரிசையாக வைக்கிற மாதிரி இந்த தீமை பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதோட 63 நாயன்மார்கள், அப்புறம் சித்தர்கள், பைரவர், அந்த மாதிரியான சிலைகள்லாம் இங்கே வச்சுருக்கேன் நான்.
மேம் இந்த வருஷத்துல என்ன கொழுப்புமை தீம் நீங்க ஸ்பெஷலா பண்ணிருக்கீங்க மேம்? இந்த வருஷம் வந்து ஆப்ரேஷன் சிந்தூரை நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷமுமே இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த வருஷத்தில் சொசைட்டியில் நடந்த ஏதாவது ஒரு முக்கிய ஈவெண்ட்டு, அந்த ஈவெண்ட்டை எடுத்து அதை நாங்கள் தீமாக ரெடி பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த வருஷம் ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணியிருக்கேன். மேம் உங்க வீட்ல இப்போ என்னென்ன தீம்லலாம் கொழுப்புமை வச்சிருக்கீங்க மேம்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, இந்த வருஷம் வந்து நாங்கள் 11 தீம் வச்சுருக்கோம். கொலு மண்டபம் அப்படிங்கிறது முதல் தீம். கொலு மண்டபத்தில் தான் பாரம்பரியமாக கொலுப்படி வச்சு அதில் பொம்மைகள் எல்லாம் வைக்கிறதுல நான் அம்மன் பொம்மைகளாக ஸ்பெசிஃபிக்காக வச்சுருக்கேன். அதுதான் ஃபஸ்ட்டு கொலு மண்டபம். ரெண்டாவது கலை மண்டபம்னு வச்சுருக்கேன். மண்டபம்ங்கிற கான்செப்டில் தான் இந்த வருஷம் கொலு நடக்குது. ஸோ ரெண்டாவதாக இருக்கிற கலை மண்டபம் எப்படி அப்படின்னா, நான் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஆசை என்ன இருக்குன்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு வர்றவங்க கொலு டைமில் பாடணும்னு ஆசைப்படுவாங்க. நவராத்திரினாலே பொதுவாக பெண்கள் வந்து பாடணும்னு நினைப்பாங்க. பெண்கள் ஆண்கள் எல்லாருமே பாடணும்னு நினைப்பாங்க. சில பேருக்கு வந்து டான்ஸ் ஆடுற திறமை இருக்கும், இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கணுன்ட்டு ஆசை இருக்கும், இப்படி வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஸ்பேஸே இருக்காது. இந்த வீட்டில் எல்லா இடத்துலையும் பொம்மை வச்சுருப்போம். அதனால் நான் இந்த வருஷம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்த வந்து பொம்மையை வைக்கக்கூடாது, இந்த இடத்த கலை மண்டபமாக வச்சுருவோம், எம்டி ஸ்பேஸாக வச்சுருவோம். இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு முதல் மேடை கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. நிறைய பேர் டேலண்ட்டோடு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ரீச் இருக்கணும், எங்கேயாவது ஒரு நல்ல ஒரு மேடை கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் பிரபலமான பிறகு தான் மேடைகள் வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பட்டிங் ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி பட்டிங் ஆர்டிஸ்ட் இங்கே வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலை மண்டபம்னு வச்சுருக்கேன். அடுத்தது அர்த்த மண்டபம். அர்த்த மண்டபம்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, கோயிலில் கர்ப்பகிரகத்துக்கு ஒட்டி இருக்கிற ஒரு மண்டபத்தை வந்து அர்த்த மண்டபம்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டில் வந்து எனக்கு மதுரை மீனாட்சி ரொம்ப இஷ்டம். அதனால் மீனாட்சி பஞ்சலோக சிலை வச்சு நான் வழிபாடு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மீனாட்சியை நான் அலங்காரம் பண்ணி வந்து மகளாகவே பாவிக்கிறேன் மீனாட்சியை. அதனால் வந்து அவளுக்கு பேரே வந்து வாசினி பாப்பா. ஸோ வாசினிக்காக ஒரு ஸ்பெஷலாக அவளுக்கு அலங்காரம் பண்ணி விசேஷ மாலையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி அர்த்த மண்டபத்தில் வச்சுருக்கேன். அடுத்து கர்ப்பகிரகம். ஒரு கோயில்னா கர்ப்பகிரகத்தில் தான், கருவறையில் தான் சாமி இருக்கிற மாதிரி பார்த்துருப்போம். அந்த மாதிரி இந்த வீட்டில் வந்து பிள்ளையாரோட வீடு இது. அதனால் இங்கே இது இந்த ஏரியாலேயே பிள்ளையார் வீடுன்னு தான் சொல்லுவாங்க. கொலு வீடு, பிள்ளையார் வீடு அப்படின்ட்டு தான் இந்த வீட்டுக்கு ஒரு அடையாளமே இருக்குது. அதனால் கர்ப்பகிரகத்தில் பிள்ளையார் வச்சுட்டோம், பிள்ளையாரை அலங்காரம் பண்ணி அங்கே வச்சுட்டோம். ஸோ 4 தீம் முடிஞ்சிருச்சு. இது கிரவுண்ட் ஃப்ளோரில். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்தீங்கன்னா அம்மா மண்டபம்னு ஒன்று பண்ணியிருக்கோம். அம்மா மண்டபம் அப்படின்னா, அதாவது அண்ணன் தங்கச்சி பாசத்துக்காக சிப்ளிங்ஸ் வந்து எப்படி ஒத்துமை, அவங்க அதாவது நான் எப்போதுமே என் குழந்தைங்களுக்கு சொல்லுவேன், அம்மா அப்பாவுக்கு போடுற சோறும் கூட பிறந்தவங்களுக்கு செய்கிற சீரும் கணக்கு பார்க்காதீங்க அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லி கொடுத்துட்டே வருவேன். அந்த மாதிரி ஒரு அண்ணன் வந்து தங்கைக்கு சீர் கொடுத்தா எப்படி இருக்கும், அது எனக்கு டிவோஷனலாக யோசிக்கும் போது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வந்து அவருடைய தங்கை சமயபுரம் மாரியம்மன், அப்படி அவங்க வந்து சீர் வாங்கிக்கிற மாதிரி ரங்கநாதர் கொடுக்குறாரு, சமயபுரம் மாரியம்மன் வாங்கிக்கிற மாதிரி ஒன்று நடக்குது. அது வருஷம் தை மாசத்துல நடக்கும். அதை அப்படியே நாங்கள் இங்கே ரிப்ளிகா பண்ணியிருக்கோம். ஸோ அண்ணன் தங்கச்சி பாசத்தை காட்டுற மாதிரி அந்த ஒரு காட்சி வச்சுருக்கோம். அப்புறம் வாசினி அப்படிங்கிறது மதுரை மீனாட்சிங்கிறதுனால மீனாட்சியோடைய கணவருக்கு ஒரு தீம், மூத்த மகனுக்கு பிள்ளையாருக்கு ஒரு தீம், இளைய மகன் முருகருக்கு ஒரு தீம், அப்புறம் ஐயப்பனுக்கு ஒரு தீம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு தீமாக வச்சுருக்கோம். கல்யாண மண்டபத்தில் கணவனோடு இருக்கிற மாதிரி காட்டியிருக்கோம். அப்புறம் மகா கணபதிக்காக மகா மண்டபம்னு ஒன்று இருக்குது, அதுதான் பிள்ளையாராக வச்சுருக்கோம். அந்த பிள்ளையாருக்கு 32 சொரூபங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த 32 பிள்ளையாரையும் கஸ்டமைஸ் பண்ணி மத்திய பிரதேஷில் ஒருத்தர் பண்ணி கொடுத்தாரு. அந்த ஆர்டிசன் அங்கே தான் அவர் அப்ரோச் பண்ணி எனக்கு இப்படி வேணும்னு சொல்லி கேட்டு அவர் வந்து 32 சொரூபங்கள் பண்ணி கொடுத்தாரு. அதை வந்து நாங்கள் பிள்ளையார் தீமில் வச்சுருக்கோம். அடுத்தது முருகருக்காக ஒரு தீம் வைக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது திருச்செந்தூரில் இந்த வருஷம் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு, திருப்பரங்குன்றத்துலேயும் நடந்திருக்கு. அதனால் முருகருக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு தீம் வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் சண்முகர்னு 6 முகத்தோட, கோயிலெல்லாம் எப்படி சந்தன காப்பு பண்ணுவாங்களோ அந்த மாதிரி சந்தன காப்பு, அதுவும் 4 அடி உயரத்துக்கு முருகர் இருப்பார், வள்ளி தேவசேனாவே 4 அடி உயரத்துக்கு வருவாங்க. அப்படி அந்த தீம் பண்ணோம். கணவன் மனைவி அப்படி, அதாவது முருகர் வந்து 2 மனைவியோடு இருக்கிறதுனால வசந்த மண்டபம், அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக அப்படி இருக்காரு அப்படிங்கிறதுனால வசந்த மண்டபம்னு அந்த தீமு. சிவன் இருக்கிறது கல்யாண கோலத்தில்ங்கிறதுனால கல்யாண மண்டபம், பிள்ளையாரெலாம் இருக்கிறது மகா மண்டபம்னு வச்சுருக்கோம். ஏன்னா மகா கணபதி இருக்கிறதுனால மகா மண்டபம். ஐயப்பனுக்கு வர்ற தீமை, ஐயப்பனை நம்ம வந்து மகர ஜோதி நாயகன்னு சொல்லுவோம். அதனால் அது அந்த இடத்துக்கு ஜோதி மண்டபம்னு பேர் வச்சுருக்கோம்.
அப்புறம் சமயபுரம் மாரியம்மன் வந்து அவங்க அண்ணன்ட்டேருந்து சீர் வாங்கிக்கிற இடத்துக்கு பேர் அம்மா மண்டபம். அந்த இடமே அப்படி தான் சொல்லுவாங்க. இது வந்து திருச்சி கொள்ளிடம் பக்கத்தில் தான் அந்த காட்சி நடக்கும். அந்த இடத்துக்கு அம்மா மண்டபம்ன்ற பேர் இருக்கிறதுனால அதை அப்படியே வச்சுட்டோம். இதுதான் வந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே 4 தீம் சொன்னேன். அப்புறம் இங்கே மேலே வந்து ஒரு 5 தீம் வந்துருச்சு. அப்புறம் இன்னும் 2 தீம் தான் பேலன்ஸ். அதில் 1000 கால் மண்டபம்னு பொதுவாக கோயிலில் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா ஒரு தூணில் ஒரு சிற்பம் இருக்கும். அந்த மாதிரி 1000 சிற்பங்களுக்கு மேலே இருக்கிறதுனால 1000 கால் மண்டபம்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் ஆயிரக்கணக்கான பொம்மைகள் இருக்கிறதுனால நான் வந்து பிள்ளையார் ரூமில் நிறைய பொம்மைகள் வச்சுருக்கேன். அந்த இடத்த நான் வந்து 1000 கால் மண்டபம் அப்படிங்கிற பேரில் தான் அந்த தீமை வச்சுருக்கோம். அப்புறம் இந்த வருஷத்தோட ஒரு சோஷியல் ஒரு எலமெண்ட் வந்து ஏதாவது ஒன்று கொண்டு வருவேன். அப்படி தான் ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து பிளான் பண்ணேன். ஆப்ரேஷன் சிந்தூர் தீமில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் தெய்வங்கள் வந்து நம்முடைய தேசத்தை பாதுகாக்கிற மாதிரி நான் அப்படி செட் பண்ணியிருக்கேன். அப்போ வராகி வந்து அஷ்டவராகியாக 8 திக்குகளையும் அவள் வந்து நின்று காவல் புரிகிற மாதிரி அப்படி தீம் செட் பண்ணி, அப்புறம் நவசக்தி அப்படின்னு சொல்லிட்டு பெண் தெய்வங்கள் இந்திய தேசத்தை ஃபுல்லாகவே பாதுகாப்பில் நிற்கிற மாதிரி வச்சு, சரி ஆண்களுக்கும் கொஞ்சம் இடம் கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார் ரைஃபிளோடு இருக்கிறது, அதுக்கப்புறம் முனீஸ்வரன், ஐயனார் அந்த மாதிரி காவல் தெய்வங்கள்லாம் வச்சு தேசத்தோட பாதுகாப்புங்கிறது இந்த இறை சக்தி தான் அப்படிங்கிறத வச்சு நான் அங்கே தீம் ரெடி பண்ணியிருக்கேன். பெஹல்காம் மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டு அதில் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் மொத்தமாக 11 தீம். மேம் அந்த ஆபரேஷன் சிந்தூர்ல நடுவுல அந்த குங்குமம் இருந்துச்சு, அந்த சிந்தூர், அந்த திலகம், அதை ரிப்ளிகேட் பண்றதுக்காக அது இருந்துச்சு இல்ல மேம்? ஆமாம், அந்த ஆப்ரேஷன் சிந்தூருங்கிறது அந்த திலகம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெண்ணுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு இப்போ நவராத்திரி நாளில் நம்ம வர்றவங்க எல்லாருக்கும் மஞ்சள் குங்குமம் கொடுப்போம். இப்போது நான் ஆப்ரேஷன் சிந்தூரில் நான் ஒரு ப்ரேயர்ஸோடு வச்சதே என்னென்னா, பெஹல்காமில் நடந்த மாதிரி எந்த பெண்ணுக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது, எல்லாரும் நல்ல நிறைவாக வாழ்க்கை நடத்தணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அதை ஒரு சிம்பாலைஸ் பண்ணுற மாதிரி தான். இங்கே அவங்க குங்குமம் வாங்கிட்டு போகிறது அவங்களுக்கு மங்களம் தரக்கூடியதாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அங்கே சிந்தூர் வச்சுருக்கோம். மேம் நீங்கள் சொன்ன இவ்வளோ தீமில் உங்களுக்கு எது மேம் க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு சொல்லுவீங்க? க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னா நான் வாசினியை தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து நான் மகளாகவே பாவிக்கிறதுனால பெண் குழந்தைகளை ஆராதிக்கணும். ஒரு வீட்டில் பெண் குழந்தை இருக்காங்கன்னா அவங்களுக்கு நல்ல சுதந்திரம் கொடுத்து அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய சொல்லி அவங்கள நம்ம வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். என்ன ஆசைப்படுறாங்களோ, என்ன மாதிரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அது எல்லாமே அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் எனக்கு வந்து வாசினி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அந்த தீமை வந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இதெல்லாம் தீமாக வைக்கிறோம். ஆனால் வாசினிங்கிறது எனக்கு ஒரு எமோஷன். அதுதான். டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ்.